திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் சென்னையில் காலமாகியுள்ளார். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்துள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் கணேஷிடம் பேசலாம். கணேஷ், மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் உயிர் பிரிந்துள்ளது. இதன் முழு விவரங்கள் என்ன? திடீரென இந்நிலை உருவாக காரணம் என்ன? பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். யாராலுமே நம்ப முடியாத ஒரு செய்தியாகத்தான், ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இது வந்திருக்கிறது. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் கடந்த சில நாட்களாகவே மஞ்சள் காமாலை நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். இன்று அவர் சிகிச்சை பலனின்றி சற்று நேரத்திற்கு முன்பாக மறைந்திருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கிறது. பாடல்கள் என்பது பாடல் வரிகள் என்பதையும் மீறி இசைக்கானது. இளைஞர்கள் இசையைத்தான் ரசிக்கிறார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை உடைத்து, அல்ல வரிகளுக்காகவும் தமிழ் திரைப்பட பாடல்கள் ரசிக்கப்படும் என்று மாற்றியவர்களை அந்த ட்ரெண்ட் செட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அது போன்ற ஒரு பாதையை, புதிய பாதையை உருவாக்கிய ஒரு சில பாடலாசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் நா. முத்துக்குமார் அவர்கள். அவருடைய பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் இலக்கிய தரம் வாய்ந்தவை. தமிழாசிரியரின் மகனான நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய தந்தை விட்டு சென்ற லட்சக்கணக்கான நூல்களோடு வளர்ந்தவர். சிறு வயதில் இருந்தே நூல்களோடு நட்பு பாராட்டி வளர்ந்தவர். நூல்களுக்கு மிக முக்கியத்துவம் அளிப்பவர். அதனால்தான் அவரால் சினிமா, கமர்ஷியல் என்கிற ஒரு வர்த்தகம் சார்ந்த ஒரு சினிமா துறையின் பாடல்களை கூட இலக்கிய தரத்திற்கு கொண்டு செல்ல முடிந்தது. 2 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதையும் தாண்டி எக்கச்சக்கமான விருதுகளை பெற்றிருக்கிறார். 2005ஆம் ஆண்டு முதலில் அவர் தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை கஜினி திரைப்படத்திற்காக வாங்கினார். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டில் பிலிம்ஃபேர் விருது வாங்கினார், சிறந்த பாடலாசிரியருக்கான பிலிம்ஃபேர் விருது. அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற விருதுகள் அவரை தேடி வந்தன. மிக முக்கியமாக 2012ஆம் ஆண்டில் ஒரே வருடத்தில் 103 பாடல்களை அவர் எழுதினார். இதுவரையில் எந்த ஒரு பாடலாசிரியரும் செய்யாத ஒரு இமாலய சாதனை அது. ஒரே ஆண்டில் 103 பாடல்கள் என்பது கிட்டத்தட்ட 364 நாட்களில் 103 பாடல்கள் என்பது, திரைப்பாடல்கள் என்பது யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது கற்பனா சக்தியின் உச்சக்கட்டத்தை அடைந்த ஒரு கலைஞனால் மட்டும்தான் சாத்தியம் என்று சொல்ல முடியும். ஏன்னா அவர் அந்த திரைப்பட பாடல்களோடு மட்டுமே நின்றுவிடவில்லை, எக்கச்சக்கமான நூல்களையும் எழுதியிருக்கிறார் நா. முத்துக்குமார் அவர்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் எழுதிய நூல்களில் நிறைய நூல்களையும் எழுதியிருக்கிறார். ஆக ஒரே ஆண்டில் அவர் 103 பாடல்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. அவருடைய பாடல் வரிகள் ஒன்றொன்றும் முத்தானவை என்று சொல்லலாம். ஒரு பாதி கதவு நீ, மறு பாதி கதவு நான், பார்த்து கொண்டே பிரிந்திருக்கிறோம், சேர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்பது போன்ற முத்தான காதல் வரிகளையும் தத்துவ வரிகளையும், எண்ணற்ற தத்துவ பாடல்களையும் கொடுத்திருக்கிறார்.